முன்னொரு காலத்துல வாழ்ந்துட்டு இருந்த அரசருக்கு 3 பொண்ணுங்க இருக்காங்க. ஒரு நாள் அரசர் வெளிய போறப்போ, "பொண்ணுங்களா உங்களுக்கு என்ன வேணும்? நான் வாங்கிட்டு வரேன்னு" சொல்றாரு. அதுல இருக்கிற பெரிய பொண்ணோ, "எனக்கு தங்க நிறத்துல இருக்கிற ஆடை வேணும்னு" சொல்றா. 2வது பொண்ணோ, "எனக்கு சில்வர் நிறத்துல இருக்கக்கூடிய ஆடை வேணும்னு" சொல்றா. அதே சமயத்துல 3வது பொண்ணோ வித்தியாசமா, "அப்பா எனக்கு பேசுற திராட்சை, சிரிக்கிற ஆப்பிள், அப்புறம் பொய் சொல்ற சப்போட்டா பழம் வேணும்னு" கேக்குறா. அப்பாவே ஒரு நிமிஷம் பதறி போயிடுறாரு. இருந்தாலும் தான் அரசர்ல தன்னோட பொண்ணு கேட்டதை வாங்கி கொடுக்கணுமா இல்லையா? அந்த அரசரும் சரின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டுக்கு போய் பார்த்தா, பெரிய பொண்ணு சின்ன பொண்ணு கேட்ட ட்ரெஸ் அங்க இருக்கு. அத வாங்கி பேக் பண்ணிக்கிறாரு. ஆனா நம்ம 3வது பொண்ணு கேட்ட பேசுற திராட்சை, சிரிக்கிற ஆப்பிள், பொய் சொல்ற சப்போட்டா பழம் அது மட்டும் எங்கேயுமே கிடைக்கல. கடல்லே இல்லையா. தன்னோட ரதத்துல சோகமாவே அரசர் கோட்டைக்கு திரும்ப போயிட்டு இருக்காரு. 3வது பொண்ணு கேட்டதை வாங்க முடியலையே அப்படின்ட்டு. அந்த வருத்தத்தாலையும் என்னவோ திடீர்னு அங்க பயங்கரமான மழை விழுக ஆரம்பிக்குது. அதனால அவங்க போயிட்டு இருந்த பாதை சேறு சகதி ஆனதுனால அந்த ரதத்தோட சக்கரம் மண்ணுக்குள்ள மாட்டிக்குது. அதனால பயங்கரமா கோவப்பட்ட அரசரோ குதிரை பாகன் கிட்ட போய் கிராமத்து மக்களை கூட்டிட்டு வா, உடனே வண்டியை வெளியெடுங்க, நான் வீட்டுக்கு போகணும்னு சொல்றாரு. அதே மாதிரி அவனும் ஊர்ல இருக்கிற எல்லாருமே கூட்டிட்டு வந்துட்டான். பசங்க, பொண்ணுங்க, குழந்தைங்க, ஏன் ஆடு கூட நின்று தள்ளிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் யாராலுமே சகதிக்குள்ள சிக்கன அந்த சக்கரத்தை வெளியே எடுக்க முடியல. சரியா அந்த சமயத்துல